ஆனியன் சிப்ஸு சாப்பிட்ருப்போம், வீல் சிப்ஸு சாப்பிட்ருப்போம், உருளைக்கிழங்கு சிப்ஸு சாப்பிட்ருப்போம். இது என்ன புது விதமான சிப்ஸுன்னு பார்க்குறீங்களா? பலாக்கொட்டை சிப்ஸு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பலாக்கொட்டையில் இருக்கிற தோலை நீக்கிட்டு நல்லா கேரட் சீவுற மாரி நம்ம உருளைக்கிழங்கு சீவுலாங்க அந்த இடத்துல வந்து சீவிக்கணுங்க. சின்னதா நல்லா மெலிசாக மொத்தத்தை சீவி எடுத்துக்கணுங்க. வெயிலில் காய வச்சு தோல் நீக்கினா சட்டு நீக்கலாங்க பலாக்கொட்டையில். அதுக்கப்புறம் அடுப்பாத்தை வச்சு எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு இந்த நம்ம சீவி வச்ச சிப்ஸை நல்லா அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டு பொரிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி சின்ன டிப்ஸுங்க, ஒரு கிண்ணத்தில் லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுங்க, சால்ட்டு போட்டுக்குங்க, லைட்டாக மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அந்த சிப்ஸு வந்து வேவுது இல்லைங்க, அந்த வேக சொல்ல கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்க. அந்த நம்ம போட்ட மஞ்சள் தூளும் அந்த உப்பு வந்து நல்லா உரைக்குங்க சிப்ஸுக்கு. இது சூப்பரான டிப்ஸுங்க. நல்லா சிப்ஸு நல்லா செவந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மொத்த சிப்ஸு எடுத்துட்டு மறுபடியும் பொரிச்சு எடுத்துட்டு மேலே வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் தூவிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மெத்தடில் சிப்ஸு செஞ்சு சாப்பிடுங்க.